ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்கின்றேன், வரவேற்கின்றேன். இந்த நல்ல நாளிலுமாக நாம் யாவருமாக இணைந்து நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்திருக்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என் ஆவி என் தேவனாகிய என் ஆவி என் மீட்பராகிய என்னை மீட்டெடுத்த என் தேவனுக்குள் களி கூறுகிறது. எனவே இந்த காலங்கள் ஒரு மகிழ்ச்சியின் காலங்கள், இந்த காலங்கள் களி கூறுகின்ற காலங்கள், இந்த காலங்கள் மனமகிழ்வின் காலங்களாக இருக்கிறது. உலகத்திலே 33 கோடி தெய்வங்கள் உண்டு, தெய்வம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ பேர் உலகத்தில் பிறந்திருந்தாலும் எல்லா பிறப்புகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு யாருடைய பிறப்புக்கு இருக்கிறது? நம் அருள்நாதனுடைய பிறப்புக்கு இருக்கிறது. டிசம்பர் மாதம் வந்தாலே எல்லாருக்கும் என்ன வரும்? எல்லாருக்கும் என்ன வரும்? கொண்டாட்டம் வரும். டிசம்பர் மாதம் வந்தால் எல்லாரும் கொண்டாட்டம் வரும். குறிப்பாக அம்மாமார்களுக்கு என்ன வரும்? அம்மாமார்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொண்டாட்டமே கொண்டாட்டம் தான். ஐயாமார்களுக்கு இல்ல, ஐயாமார்களுக்கு திண்டாட்டம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் கூட அது கொண்டாட்டமும் திண்டாட்டம். இந்த காலங்கள் ஒரு மகிழ்வின் காலங்களாக இருக்கிறது. ஆண்டுடைய வருகையின் காலங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற காரியமாக இருக்கிறது. இந்த அட்வென்ட் சீசன்ல பார்க்கும்போது வருகை காலங்களிலே நம்ம கேரள ரோட்ஸ் போவோம். கேரள ரோட்ஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் வேலைக்கு இறக்குவோம், பாட்டு பாடிட்டு இறக்குவோம். அடுத்து உடன் வருகிற உடன் திருப்பணியாளர்கள் என்ன பண்ணுவாங்க? இறக்குவாங்க. அடுத்து 3வது இறக்குவார் வேன்ல. யார் இறங்குவாங்க? கிறிஸ்துமஸ் தாத்தா இறங்குவார். நான் ஃபர்ஸ்ட் பாட்டு பாடுனேன். நம்ம சபை மக்கள் கதவு திறக்கிறாங்களோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க? உடனே கதவு திறக்குவாங்க. அடுத்து கிறிஸ்துமஸ் தாத்தா பார்த்தோன்னே அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? புற சமயத்தை சார்ந்த குழந்தைகள், நான் சொல்றது புற சமயத்தை சார்ந்த குழந்தைகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துமஸ் தாத்தா வந்துட்டாரு, கிறிஸ்துமஸ் தாத்தா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அத்தனை சந்தோஷம் வருகிறது. அதை நான் நம் ஆண்டுடைய பிறப்பு என்பது சாதாரணமான பிறப்பு கிடையாது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை தெரிவிக்கிறேன். ஆண்டுடைய பிறப்பு எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டுடைய வருகை அது என்ன செய்கிறது? மனம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பெத்தலையில் பாலனாய் பிறந்த ஆண்டவர், அந்த பெத்தலையில் பாலனாய் பிறந்த ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும், நம் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் நம் ஆண்டவர் பிறக்க வர இருக்கிறார். இது வருகையின் காலங்கள் என்பதை காட்டுகிறது. வருகைக்கான ஆயத்தத்தின் காலங்கள். லெந்து காலம் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற காலமாக இருக்கிறதோ, நம்மை தகுதிப்படுத்துகின்ற காலமாக இருக்கிறதோ, அதே போலதான் அந்த வருகையின் காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கிறது. அதனால என்ன செய்வோம்? லெந்து காலங்களிலும் இந்த ஆண்கள் இதே கலர்ல போடுவோம், பர்பிள் கலர்ல. அதே போலதான் இந்த அட்வென்ட் சீசன் வருகை காலங்களில் நம்ம என்ன செய்வோம்? இதே பர்பிள் கலர்ல போடுவோம். எனக்காக மரித்த ஆண்டவருக்கு என்னை நான் அர்ப்பணிப்பதுதான் லெந்து காலங்கள். எனக்காக மரித்து எனக்கு மறுபார்வை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற வண்ணமாக நம்மை அர்ப்பணிப்பது லெந்து காலங்கள். எனக்காக வர இருக்கின்ற ஆண்டவரை நான் வரவேற்க ஏதுவாக என்னை தகுதிப்படுத்துவது, என்னை ஆயத்தப்படுத்துவது வருகையின் காலங்களாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வருகையின் காலங்கள் சாதாரணமான காலங்கள் கிடையாது. நம் ஒவ்வொருவருக்கும் மனம் மகிழ்வை கொடுக்கின்ற காலங்களாக இருக்கிறது. ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலே இஸ்ரேல் மக்கள் சிறையிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறையிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே மெசியா வருவார், நம் ஒவ்வொருவரையும் மீட்டு ரட்சிப்பார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவர்களுக்கு நற்செய்தி வைக்கப்படுகிறது.
அந்த நற்செய்தியை கேட்ட உடனே அங்கு இருந்த அம்மாமார்களுக்கெல்லாம் ஒரு ஆவல், எப்படியாவது வருகின்ற மெசியா என்னுடைய கருவறையிலே உட்பவிக்க வேண்டும், பிறக்க வேண்டும் என்று சொல்லி பல பெண்கள் மெசியாவை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு காத்திருந்தார்கள். அது மாத்திரமில்லாமல் மெசியாவுடைய பிறப்பின் நற்செய்தியை அங்கே கொண்டாடவும் ஆயத்தமானார்கள். ஏனென்றால் எங்களுக்காக ஒருவர் வர இருக்கிறார், எங்களை மீட்டெடுக்க ஒருவர் வர இருக்கிறார், இந்த சிறையின் வாழ்விலே எங்களுக்கு விடுதலை கொடுக்க ஒருவர் வர இருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு என்ன செய்தார்கள், அங்கே கொண்டாட ஆரம்பித்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நல்ல செய்திகள் கேட்கும்போது நம்ம ஏரியாவில் என்ன வருகிறது, நம்முடைய உள்ளத்திலே ஒரு புத்துணர்வு ஏற்படுகிறது, ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அது நமக்குள்ளாக வைத்துக் கொள்ளாமல் நாம் செய்கின்ற காரியம் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், அந்த நல்ல செய்திகளை பகிரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. எனவே ஆண்டுடைய வருகை என்பது நம் ஒவ்வொருவருக்கும் நற்செய்தியாக இந்த நாளிலே அறிவிக்கப்படுகிறது. அந்த நற்செய்தியை நாம் எவ்வாறு செயல்படுத்த போகிறோம், எவ்வாறு கொண்டாட போகிறோம் என்பதை இந்த வேளையில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். முதல் காரியம், ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது ஒருவரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவர் நம் எல்லாருக்கும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், முற்பிதாவாக இருக்கின்றார். இன்றைக்கும் பார்க்கிறது விசுவாசிகளின் தகப்பனியாக, விசுவாசிகளின் தகப்பனியாக யாராச்சும் நம்ம அப்பா அம்மா பேசுவோமா? 40 ஆண்டுகள், 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் ஆபிரகாம். இல்லைங்க, 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து 4000 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் விசுவாசிகளின் தகப்பன் யாருக்கு கேட்க உடனே யாரும் நம்மளோட பெற்றோர் பேரை சொல்றதில்ல, ஆபிரகாம் பேரை தான் சொல்றோம். ஏன் ஆபிரகாம் பேரை சொல்கிறோம்? நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் செய்த காரியம், அவர் யாரையும் நம்பவில்லை, யாரையும் நம்பவில்லை. அவர் ஒரே ஒருவரை தான் நம்பினார். தன்னை உண்டாக்கின அந்த அருள்நாதரை மிக மிக அதிகமாக நம்பினதினாலே தான் அவர் என்ன செய்தார், இன்றும் அவர் விசுவாசிகளின் தகப்பனாக இருந்தார். அவர் ஒரே ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட், அவர் எந்த அளவுக்கு ஆண்டு மீது நம்பிக்கையோடு இருந்தார் என்பதற்கு அழகா சொன்ன கேள்வி. ஈசாக்கை கேட்கிறாரு, அப்பா எல்லாம் இருக்கு, பலி கொடுக்க ஆடு இங்கே. ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதற்கு ஆபிரகாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு அழகான பதிலை சொல்கிறார், ஆண்டவர் பார்த்துள்ளார், ஆண்டவர் பார்த்துள்ளார். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம் அருள்நாதர் ஒவ்வொரு சூழல்களிலும் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு காரியம் இதைத்தான், என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளாக நாளிலே இருக்கிறதா? ஆபிரகாம் உறுதியாக இருந்தார். ஆனால் அவருடைய குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு குறைவு இருந்தது. திருமணமாகி 25 ஆண்டுகள் அங்கே வாரிசு இல்லாமல் துன்பத்தோடு துயரத்தோடு அந்த பிள்ளைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரே ஒரு காரியம் வாசிங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அங்கே ஒரு சம்பவம் அழகாய் சொல்லுகிறது. 25 ஆண்டுகள் அவருடைய குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு குறைவு இருக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன், வாக்குத்தத்தம், நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகுவேன், கடற்கரை மணலை போல நட்சத்திரங்களை போல நீ என்ன கூடுமானால் பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஆண்டவர் வைக்கின்றார். அந்த அளவுக்கு சந்தேகத்தின பெருக பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு மாறாத ஆண்டவர். ஆனால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அங்கே சாராளுக்கு எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அங்கே ஒரு காரியம் வருகிற வசனத்தை வாசிங்க. அந்த 1வது வசனத்தை வாசிங்க. 16:1. போதும். அங்கே பார்க்கும் பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு குறைவு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே 18:1 வாசிக்கிறோம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே
அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசல் தான் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அதற்கு ஒரு அழகான வார்த்தை 2வது வசனத்துல ஒரு துவக்கம் வருகிறது. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, நாம் என்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, என்றைக்கு உன்னதரை நோக்கி பார்க்கிறோமோ, அப்பொழுது அங்கே நமக்கு வருவார்கள் கிடைக்கிறது. அதுவரை ஆபிரகாமோ மற்றவர்கள் உலகத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வேறு கண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது, அதுதான் பக்தன் பாடினான், கண்களை ஏறெடுப்பே மாவேறும் நேராயின் கண்களை ஏறெடுப்பே பின்பன் உண்டாக்கிய பித்தகனிடமிருந்து பின்பன் உண்டாக்கிய பித்தகனிடமிருந்து என்னில்லா ஒத்தாசை என்றதுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பே. அங்கே ஆபிரகாம் யோசிக்கிறார், விண்மண் உண்டாக்கிய விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின அந்த வித்தகனாகிய ஆண்டவர், எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைத்த ஆண்டவர், வார்த்தையினால் உண்டாக்கின ஆண்டவர், வித்தகனாக இருந்த ஆண்டவர், எண்ணில்லா ஒத்தாசை வேற யாருக்கும் வராது, என்றதுக்கே வரும், எனக்கே வரும். ஏன்னா நான் வேற யாரையும் நோக்கி பார்க்கல, என்னை உண்டாக்கின என் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். 121ஆம் சங்கீதம், எனக்கு ஒத்தாசை வரும், வருவதற்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை என்ன? ஒத்தாசை என்ன? ஒத்தாசை ஒத்தாசை உதவி. ஓகே, ஒத்தாசை உதவி. அப்புறம் ஒத்தாசை நீங்களே சொல்லிக்கலாம். ஓகேவா? ஒத்தாசையை பிரிச்சு பார்க்கணும். ஒத்தாசையை பிரித்து பார்க்கணும். என்னன்னா, எனக்கு ஒத்த ஆசை, எனக்கு என்ன ஆசை இருக்கிறதோ ஒத்த ஆசை, ஒத்த ஆசை, எனக்கு என்ன ஆசை இருக்கிறதோ, என்னுடைய உள்ளத்துல என்ன எண்ணம் இருக்கிறதோ, என் உள்ளத்துல என்ன நினைவுகள் இருக்கிறதோ, அந்த நினைவுகளை நிறைவேற்றி என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். என்னுடைய தேவையை சந்திக்க என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்று உணர்ந்து ஆபிரகாம் சொல்கிறார். மம்ரேயின் சமபூமியிலே தன் கண்களை எடுத்து பார்க்கும் பொழுது, அங்கே ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது வாழ்வு வருகிறது, வாழ்வு வருகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆலயத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சகோதரரும் சகோதரியும் கடந்த ஆண்டு ஆலயத்துக்கு வந்தார். வரும்பொழுது அந்த தங்கையுடைய முகத்தில் ஒரு மிகுந்த கவலை, வருத்தம், ஒரு தூக்க முகமாகவே இருந்தார்கள். அப்போதான் உள்ளே இருந்து வெளியே வந்தேன். 2 பேரும் வந்து உட்காந்துருந்தாங்க. உடனே நான் கேட்டேன், ஏன் முகத்துல உங்க முகத்துல கவலை இருக்குது? ஆனால் நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர்கள், ஒரு சமயத்தை புறமரத்தை சார்ந்த ஒரு சகோதரன் சகோதரி. உடனே நான் கேட்டேன், முகம் ஏன் துக்க முகமாக இருக்குது, ஏன் முகம் கவலையா இருக்கு, என்ன விஷயம்? உடனே நான் அந்த சகோதரி சொன்னாங்க, நம்ம சொன்னாங்க, ஃபாதர், எங்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு, கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு குழந்தை இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் உறவினர்கள் எல்லாம் எங்களை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப இழிவாய் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே சொன்னாங்க, ஃபாதர், அதனால எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், அம்மா நீ என்னை ஃபாதர் கூப்பிடாத, நீ என்ன ஃபாதர் கூப்பிடாத, அண்ணான்னு கூப்பிடுன்னு சொல்லி சொன்னேன். உடனே அவங்க கொஞ்சம் தயங்கினாங்க. இல்லை, நீ வந்து கிடையாது, என்னோட தங்கச்சி, என்னோட தங்கச்சி, நான் உன்னோட அண்ணன், நீ வந்து நீ அண்ணானே கூப்பிடுமா, இவரு வேறு யாரும் இல்லை, இவர் என்னோட மாப்பிள்ள, நீ என் தங்கச்சி, இவர் என் மாப்பிள்ள, நான் உன்னோட அண்ணன். ஒரு தங்கச்சிக்கு கவலை துக்கம் இருந்துச்சுன்னா அது அண்ணனுக்கு என்ன இருக்கும், ரொம்ப வருத்தமாக இருக்கும் சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு இருக்கணும். சரி, நாங்கள் 3 பேரும் ஒரு காரியத்தை பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, என்னை உண்டாக்கின ஆண்டவர், உங்களையும் உண்டாக்கின ஆண்டவர், நிச்சயமாக நீங்கள் ஆண்டவர் நம்பி ஆண்டவர் பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டாரு. நம்ம ஒன்றும் பண்ணலாம். நம்ம உண்டாக்கின ஆண்டவர்கிட்ட, எங்கள் அப்பா இப்போ நீ எனக்கு தங்கச்சிங்கிறதுனால அவர் எனக்கு மட்டும் அப்பா இல்லை, உனக்கு அப்பா தான். உங்களுக்கு மாமனார் யாருங்க?
மாப்பிள்ளைக்கு மாமனார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 3 பேரும் நம்ம அப்பாட்ட சண்டை போடலாம், நம்ம அப்பாட்ட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தங்கைன்னு சொன்னாங்க. அந்த சகோதரி என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதெல்லாம் ஃபாதர்லாம் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, எனக்கு இவர் எப்படி பேசுகிறாரு, நம்ம ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லைம்மா, ஃபாதர் இப்போ நான் அண்ணன் தங்கச்சி, உனக்கு ஒரு குறைனா அது எனக்கு பெரிய குறைவு. 3 லட்சம் என்ன பண்ணோம், இந்த இடத்துல முட்டி பிடிச்சோம். அடுத்த வருஷம் இதே நேரம், இதே வருஷம் அடுத்த வருஷம் இதே நேரத்தில் என்ன பண்ணணும், இவங்க 2 பேரும் 3 பேரை வரும். நடக்கலைன்னா ஆமேன் ஜோக் பண்ணுங்க, நடக்கலைன்னா நான் அவ்வளோதான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி எதிரிப்பா நினச்சி நம்ம குறை யாருன்னு சொல்லிட்டோம். நீ நம்பி வந்து ஆண்டு சொல்லியாச்சு. அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயம், எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் அதிகாரமாக சொல்லி நீ கவலைப்படாம போயிட்டு வந்தாங்க. சரி, அடுத்த வருஷம் நீ 3 பேரை வந்து போன மாதம் வந்தாங்க 2 பேரை வரல, 3 பேரை அதே மாதிரி உலகத்தேன் சொன்ன மாதிரி அந்த அம்மா சொன்னது, அண்ணா நீங்கள் தாய்மாமா ஆயிட்டீங்க, நீங்கள் தாய்மாமா ஆயிட்டீங்க. என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு அதிசயம். அந்த தங்கச்சி சொன்ன வார்த்தை, ஃபாதர் நீங்க தாய்மா சொல்லல, அண்ணா நீங்க தாய்மாமா ஆயிட்டீங்க. என் ஆண்டவருக்கு எத்தனை நன்றி சொல்வது தெரியல. நம்ம ஆண்டவர் ஆண்டவர் உடனே சொன்னேன், அம்மா எனக்கு நீங்க சொல்ல வேண்டாம், ஆசீர்வாதம் கொடுத்த நம்ம அருள்நாதருக்கு நன்றி சொல்லணும். நான் சிம்பிளா ஒரு 3 வார்த்தை அடுத்த வருஷம் எப்படி வரணும், 3 பேரை வரணும். நடக்கிறதே வேற. ஆமே, நம் ஆண்டவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது விண்மண்ணை உண்டாக்கினார் வித்தகர், இன்னில்லா ஒத்தாசைகளை கொடுக்கிற நம்ம அருள்நாதர் கைவிடுவாரா? இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறக்கை நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர், வாக்கு மாறாத ஆண்டவர். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கின்றவரை, பார்ப்பதற்கு முன்பு வரை நன்மை வரவில்லை, கண்களை ஏறெடுத்து பார்த்த உடனே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. வந்த உடனே என்ன நடக்குது என்று சொல்லி பார்க்கும்போது அந்த 10வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உனக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். நம்ம பார்க்கும் பொழுது கண்களை ஏறெடுத்து பார்த்த உடனே அந்த குறைவு நிறைவாய் பார்க்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ குறைவுகள் இருக்கலாம், எத்தனையோ இடர்பாடுகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், உயரங்கள் இருக்கலாம். அது சாராளுக்கு இந்த குறைவு ஒரு குறைவு, நம்மிடத்திலும் அநேக குறைவுகள் இருக்கலாம். இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எனக்கு ஒத்தாசை வருவதற்கு நேராக, என் ஆண்டவருக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கின்ற பொழுது நிச்சயமாகவே அங்கே சாராள் நகைக்கிறார், சிரிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ எங்கே கிடைக்க போகுது என்று நினைக்கின்ற பொழுதுதான் முடிந்தது வாழ்வு என்றும் முன்னே பயம் வேண்டாம், முடிவில் தொடரும் வாழ்வின் குளிரில் புதுமை காண்போம் என்று பக்தன் பாடுவதை போல நாம் முடிந்தது என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ முடிந்தது என்று ஒருபோது நினைக்காத, இனிமேல் தான் உனக்கு வாழ்க்கையை நான் தரப்போறேன், மறுவாழ்வு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், அங்கே அற்புதத்தை செய்கிறார். அன்றைக்கு சாரா என்ன செய்தார், நகைத்தார், சிரித்தார். வாசிங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆமாம், ஈசாக்கு என்றால் நகைப்பு என்று அர்த்தமாம். அங்கே பார்ப்பது துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார், துன்பத்தை இன்பமாக ஆண்டவர் மாற்றக்கூடியதாக இருந்தார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. கண்பான தேவர்களே, தேவர்களே, நம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு வேலைகளிலும் நற்செய்தியை
பார்க்கும்போது அங்கே யூத ஜனங்களுக்கு என்ன செய்கிறது, ஒரு மிகப்பெரிய மறுவாழ்வு மீட்பு கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது அது வாசிகள் எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 8:17 வாசிங்க. ஆமாம், அங்கே பார்க்கும்போது அது எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் ஆண்டவர் செய்திருந்தார், ஒரு நற்செய்தி கொடுத்திருந்தார். அந்த நற்செய்தியை கேட்டு மகிழ நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது காரியம், நற்செய்திக்காக நம் ஆண்டவரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். இன்று வாசிக்கின்ற நற்செய்தி பகுதியில் 2 பெண்களின் சந்திப்பு அங்கே நடைபெறுகிறது. ஒருவர் வயது முதிர்ந்தவர், ஒருவர் இளம் திருமணத்துக்காக ஆயத்தமாயிருந்தவர், ஆனால் திருமணமாகாதவர். இப்படிப்பட்ட சூழலில் கடவுளுடைய தூதனாலே அந்த இருவருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்ன செய்தி? குழந்தை பிறக்கும் என்ற ஒரு செய்தி அங்கே அறிவிக்கப்படுகிறது. எலிசபெத் வயது முதிர்ந்தவர், மரியாள் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருந்தவர். இப்படிப்பட்ட சூழலில் அந்த நற்செய்தி என்பது யோவான் ஸ்நானகனையும் இயேசுவையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் என்பது பழைய ஏற்பாட்டையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவர் புதிய ஏற்பாட்டை 2 ஏற்பாடுகள் என்ன செய்கிறது, அங்கே இணைக்கக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி திருமறை ஆய்வாளர்கள் அங்கே சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். யூத சமூகம் என்பது ஆணாதிக்க சமூகமாக இருக்கிறது. இந்த பெண்கள் 2ஆம் தர பட்சமாக தான் என்ன செய்தார்கள், நடந்து வந்தார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போயிருக்காது. ஏனென்று சொல்லி பார்ப்பது, உதாரணமாக மகப்பேறு என்பது ஒரு இழிவானதாக, மற்றவருடைய பார்வைக்கு அது ஒரு ஏளனமாக கருதப்பட்டுக் கொண்டிருந்தது. அது இன்றே நம் இவ்வாறு எண்ணிக்கொண்டிருப்பது அன்றைக்கு எப்படி இருக்கு யோசிப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலில் எலிசபெத்தும் சகரியாவும் ஆண்டின் பார்வை செய்தார்கள், காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. இப்படிப்பட்ட சூழலில் அவர் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கிற பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் வேதனைகளையும் அவர் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் அவர்களுக்கு நற்செய்தி வருகிறது. அவர்களுக்கு நற்செய்தி வருகிறது. வந்தவுடனே அந்த வயதான தாயார் ஒரு குழந்தையை பெறுவார்கள், ஒரு நற்செய்தி. ஆனால் அதே வேளையில் இன்னொரு பாடலில் நிறைந்த நற்செய்தி, மரியாளுக்கும் குழந்தை பிறக்கும் என்ற ஒரு செய்தி. யோசிப்பாருங்க, திருமணத்துக்கு ஆயத்தமாக ஒரு பெண் கருவுற்றால் அவன் என்னவாக அழைக்கப்படுவான்? திருமணத்துக்கு முன்னாடி வந்து கருத்து என்ன சொல்லிடுவாங்க, மோசையின் சட்டப்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அத்தனை பாடுகளை அனுபவிக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் கூட மரியாதை என்ன செய்தார், தனக்கு கொடுக்கப்பட்ட கொடையை ஏற்றுக்கொண்டு இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்பதை அந்த அவர் அழுத்தம் நிறுத்தமாக ஆணித்தரமாக சொன்னது நிறுத்தமாக 2 பெண்கள் சந்திக்கிறார்கள். 2 ஏற்பாடுகள் சந்திக்கிறது. சந்திக்கின்ற பொழுது வயிற்றிலுள்ள பிள்ளை அது 41வது வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. அந்த 44 வாசிங்க. துள்ளிற்று. இது என்னவா மாறுகிறது? முன்னாடி வசனத்தில் என் ஆண்டுடைய தாயார், என் ஆண்டுடைய தாயார். அப்ப தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவுடனே மரியாள் என்னதாக மாறுகிறார்? என் ஆண்டுடைய தாயார் எங்களுக்கு வந்தது எனக்கு எதிராலும் கிடைத்தது. அப்ப சாதாரணமாய் கொண்ட பார்த்து துள்ளிற்று, உள்ளத்திலிருந்து கொண்ட பார்த்து கல்வாய் துள்ளிற்று. எனவே 2 நிலைகளில் என்ன செய்வது? அங்கே 3 பேர் துடிக்கின்றார்கள். ஒன்று எலிசபெத் துடிக்கிறார், அடுத்தது மரியாள் துடிக்கிறார், 3வது வயிற்றில் குழந்தையும் களிப்பாய் துடித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு பேருடைய ஆண்டுடைய வருகை என்பது நம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக துடிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கவே கூடாது. 3ஆவதாக பார்ப்பது 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசித்தோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும்
ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு சூழலிலும் நம் ஆண்டவரை நாம் துதிக்க அழைக்கப்படுகின்றோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே அன்னார் துதிப்பதைப் போல லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 முதல் 55 வரை உள்ள வசனங்களிலே மரியாதை என்ன செய்கிறார்? ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தக்கூடியவராக, நற்செய்திக்காக ஆண்டவரை துதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மாறிவிடக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நற்செய்தியை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அன்று எவ்வாறு மகிழ்ந்தார்களோ, அன்று எவ்வாறு ஆண்டவரை துதித்தார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே நற்செய்தி வரும். நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே குறைகள் நிறைவாக மாறும். அவர் மாறும் சூழ்நிலையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் மகிழ வேண்டும். 2வது துதிக்க வேண்டும். 3வது காரியம், மிக மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை எதிர்பார்த்து ஆண்டவர் நன்றி செலுத்துவது மாத்திரமல்லாமல் பெற்ற நன்றியை மற்றவர்களுக்கும் பறைசாற்ற வேண்டும். மற்றவர்களுக்கும் பறைசாற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் பார்ப்பது நாசரேத்து அறிக்கை மூலமாக ஆண்டுடைய தன்மை என்ன என்பதை அழுத்தமாக சொல்லக்கூடியவராக வாசிகள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிகள். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்க பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்வது நியாயமல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கின்ற நாள். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கின்ற நாள். நம்முடைய வாழ்க்கையில் பெற்ற நன்மைகளை, நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு கிருபைகளை எண்ணி பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்ற நன்மைகளை மற்றவர்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? பறைசாற்ற அழைக்கப்படுகின்றோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை உள்ள வசனம் பார்ப்பொழுது, தண்ணீர் எடுத்து சென்ற சமாரிய பெண்ணும் ஊருக்குள்ளே சென்று நற்செய்தியை அறிவித்தார் என்பதை இந்த வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பான தேவனுடைய நற்செய்தியை கேட்டு மகிழ்ந்த நாம், நற்செய்தியை கேட்டு துதித்த நாம், நற்செய்தியை கேட்க நாம் நம் ஆண்டவரை பறைசாற்றுவோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கின்ற நாள். அவர் சொல்கின்றது போல அது நியாயம் அல்ல. நாம் அறிவிக்காமல் இருப்பது நியாயம் அல்ல என்று சொல்வதை போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? நற்செய்தி அறிவிப்பது நம்முடைய வாயினாலே அறிவிக்கக்கூடாது. நம்முடைய வாயினாலே அறிவிக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையினாலே அறிவிக்க வேண்டும். அந்த பக்தனாலே பாடுகிறான், இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் அல்ல, இயேசுவில் வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவில் வாழ்வோராய் காட்டுங்களே. நம்முடைய பேச்சில் அல்ல, நம்முடைய செயலில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவரை காட்ட வேண்டும். நம்முடைய வாக்கிலே ஆண்டவரை காட்டக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை மூலமாக இவர்கள் சொல்ல வேண்டும். இவர்கள் எல்லாருமே அன்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு பேர் இருந்துச்சுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி புற மதத்தை சேர்ந்த, புற சமயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்லுவாங்க? என்னங்க இஸ்ரவேல் சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவாங்க? கிராமத்தில் அழகாக சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் வேதக்காரங்க. இவங்க எல்லாருமே வேதக்காரங்க. வேதக்காரங்க என்ன பண்ண மாட்டாங்க? போய் பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, திருட மாட்டாங்க. நீங்க பணத்தை திருடி இருந்தாலுமே, பொய் பேசி இருந்தாலுமே, கெட்ட வார்த்தை பேசி இருந்தாலுமே புறமார்த்தை சேர்ந்து சொல்லுவாங்க, இல்ல இல்ல அவங்க வேதக்காரங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. உறுதியா சொல்லுவாங்க. நம்மளோட தாத்தா பட்டு அவங்க வேதக்காரங்க இல்லைங்க. நாம யாரு? அவங்க வேதக்காரங்க. நாம யாரு? வேதத்தை புரட்டுக்காரங்க இல்ல.